இல்ல தொடக்க காலத்துல சரியான புரிதல் இல்லாம என் மேல வருத்தப்பட்டிருக்கிறாங்க. மிரட்டலாம் இல்ல, மிரட்டலாம் முடியாது. நாங்க சீமானோட தம்பிங்க, மிரட்ட முடியாது. மிரட்டல்ல. எங்களுடைய அரசியலை ஒழுங்காக உள்வாங்கிக் கொள்ளாத, புரியாமல் இருந்தவர்கள் பேசியிருக்கிறாங்க. என்கிட்ட தர்க்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன். இல்ல அதெல்லாம் நீங்க எங்க அண்ணன் பேசுறத கேளுங்க. நீங்க எங்களுடைய தர்க்க நியாயங்களை உணராமலே நீங்களா விமர்சனம் பண்ணாதீங்க. எங்க அண்ணன் பேசுறத கேளுங்க, கேட்டுட்டு எங்களை விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கருத்து மோதலுக்கு, சண்டை வம்புகளுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. காலப்போக்குல இவன் என்னடா சீமான் சீமானே சுத்துறான்னு சொல்லிட்டு நான் ஏதோ பேசுறேங்கிறதுக்காக வேண்டி எங்க அண்ணனுடைய பேச்சை, அண்ணனுடைய காணொளிகளை பார்க்க தொடங்கியவர்கள் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில ஒரு வார்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னே தள்ளி விட்டுட்டு முதலிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும், இரண்டாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சியும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. அந்த அந்த பகுதி, அந்த பின் பாயிண்டா இருக்கிற அந்த வார்டு தெலுங்கு மொழிவழி தேசிய இன மக்கள் அடர்த்தியாக வாழ்ற பகுதி அது. அதனால எங்களை விமர்சிச்சது உண்மைதான். ஆனால் எங்க அண்ணனுடைய உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியலை அவர்கள் கேட்டு, உணர்ந்து, பார்த்து, தெரிந்து எங்கள் தலைவன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஆதரிக்கிறார்கள். நாங்கள் எந்த மொழிவழி தேசிய இன மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. இல்ல, அப்படி நீங்க இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன காரணம்னா, இந்த நாடு மொழிவழி தேசிய இனங்களுக்கு என்று ஒவ்வொரு நிலப்பரப்பை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. 52ல நாமளே இந்தியாங்கிற ஒரு பேராய கண்டத்தை பிரித்து கொண்டு அவங்களுக்கு மொழிவழி தேசிய இனங்களுக்கு அந்தந்த மண்ணின் உரிமைகளுக்கான தேசம் இருக்கு. மலையாளிக்கு கேரளா இருக்கு, தெலுங்கர்களுக்கு 2 மாநிலம் இருக்கு, ஆந்திரா தெலுங்கானன் 2 மாநிலம் இருக்கு, கன்னடர்களுக்கு மாநிலம் இருக்கு, மராத்திக்கு மாநிலம் இருக்கு. தமிழ் தேசிய இனத்தினுடைய மாநில உரிமையை பறித்து கொண்டு நிற்கிறது திராவிடம். நான் சொல்ல வரேன், நீங்க கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த தமிழ் தேசிய மண்ணில் பிறந்த தெலுங்கன். நான் இந்த மண்ணை ஆள துடிக்கல. காரணம், இந்த மண்ணை எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவருக்கு முன்னாடி தாத்தா சுப்ராயல் ரெட்டியார், இப்ப வரைக்கும் இந்த நாட்டின் அமைச்சர்களாக எண்ணற்ற தெலுங்கு சமூக மக்கள் இருக்கிறாங்க. இதுவரையிலும் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகிலிருந்து ஒரு தமிழன் கூட முதலமைச்சரா வரல. நீங்க வேணா கேட்கலாம், எடப்பாடி ஐயாவும் பன்னீர்செல்வம் ஐயாவும் தமிழன் தானேன்னு. தமிழன் என்பவன் தமிழாய்ந்த தலைமகனா இருக்கணும். அவர்கள் திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு, திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிற்கு எதிரான அரசியலை செய்தவர்கள். நாங்கள் வைக்கிற தத்துவம் என்பது வெறும் தமிழனாக பிறந்துட்டதுனால மட்டும் ஐயா ஓபிஎஸ்க்கும் ஐயா எடப்பாடிக்கும் அந்த தார்மீக உரிமை வந்துராது. தமிழை உயிராக நேசிக்கிற, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையை ஆதரிக்கிற எங்கள் கட்சி, எங்கள் கட்சியின் தலைவன் அண்ணன் சீமான் எப்போது முதலமைச்சர் ஆகிறாரோ அப்பதான் அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆகும். எங்கள் அண்ணன் சீமானுடைய ஆட்சி காலத்தில் நாம் வாழ்ந்து பார்த்தால், ஐயோ 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிள்ளையை நாம கொண்டு வந்திருக்கணுமே அதிகாரத்துக்குன்னு வேதனைப்படும் அளவிற்கு இங்க இருக்கிற பிறமொழி வழி தேசிய இன மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். நான் எந்த இடத்துலையும் கவலைப்படல. நான் இந்த இடத்தில் நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு நான் வரல. எங்கள் அண்ணன் சீமானை முதல்வராக்குவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயாவை குறுக்க பேச வேணாம்னு சொல்றேன். நீங்க அண்ணன் சீமான் இது வந்து நீங்க என்ன பேசியிருக்காங்க. அண்ணன் என்ன கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. எந்த இடத்துலன்னா, ஒரு மேடையில ராஜரத்ன ஸ்டேடியத்துல ஒரு முறை எங்க அண்ணனை ஐயா அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஒருமையில பேசிட்டாங்க. ஒரு முறை நான் அவருக்கு எதிர்வினை ஆற்றுறேங்கிற பேர்ல ஐயாவை கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை போட்டு பேசிட்டேன். அமைச்சர் ஐயா தாமோ அன்பரசனை என்னை மேடை விட்டு இறங்கினதும் அந்த பேச்சுன்னு பேசல. தம்பி, அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவர்களுக்கு நம்மளை என்ன பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அவர் தரம் தாழ்ந்து பேசினாருங்கிறதுக்காக வேண்டி அவர் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உன் வயசு என்ன, உன்னோட அனுபவம் என்ன, அவரை எப்படி நீ இப்படி தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கலாம்? இந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு எதிர்வினை ஆற்றுறேங்கிற பேர்ல அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்காம, அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு மரியாதை கொடுக்காம நீ நடந்துக்கிற, அது நியாயமான போக்கு இல்லைன்னு சொல்லி என்ன
ரொம்ப வேகமா கடினமா பேசினாங்க. எங்கள் அண்ணன் சீமானை தரக்குறைவா விமர்சனம் பண்ணவர் தாமோ அன்பரசன். அவருக்கு எதிர்வினை ஆற்றின. அதில் கூட ஒரு ஜனநாயக முறைப்படி அவர்களுக்கு எதிரிகளுக்கு உள்ள கண்ணியத்தை கொடுத்து அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வரலாற்று தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த முறைதான் என்ன கடிந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் பிறப்பால தெலுங்கெல்லாம் எந்த இடத்துலயும் எங்க அண்ணனுக்கு தெரியாது. அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார். எங்கள் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. எங்க அரசியல் என்பது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, அரசியல் உரிமைங்கிறது தமிழ் தேசிய மக்களின் உரிமை. அது முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது அந்த உரிமையை பெறுறதுல சமரசம் இல்லை. ஆனா எங்கள் அரசியல்ங்கிறது இங்க இருக்கிற ஆடு மாடு கோழி கொக்கு இயற்கை எல்லாத்துக்குமானது. அதனால சகோதர சமூக மக்களாக இருக்கிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசுகிற மக்கள் யாருக்கும் நாங்கள் எதிராக இருக்க மாட்டோம். எங்கள் கட்சியும் இருக்காது. நன்றி.